Hi students, இன்னைக்கு நாம Botany NEET 2025 remaining questions பத்தி பார்க்க போறோம். Given below are two statements. இப்போ statement 1ல பாத்தீங்கன்னா in a flower formula actinomorphic stand for zygomorphic nature of flower and gynoeciums stand for inferior ovary ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து actinomorphic, இது வந்து சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா actinomorphic சிம்பிள். இங்க வந்து அதுக்கு மாற்றா என்ன கொடுத்துருக்காங்க, ஜைகோமார்பிக் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கைனீசியம்ஸ் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபீரியர் ஓவரினா கைனீசியம்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் வந்து இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன் ஏ ஃப்ளாரல் ஃபார்முலா ஆக்டினோமார்பிக் ஸ்டாண்ட் ஃபார் ஆக்டினோமார்பிக் நேச்சர் ஆஃப் ஃப்ளார் அண்டு சுப்பீரியர் ஓவரி ஸ்டாண்ட் ஃபார் சுப்பீரியர் ஓவரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி. அதே மாதிரி ஆக்டினோமார்பிக் சிம்பிள். இங்கே ஆக்டினோமார்பிக் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிள் தான் வரும். இதுவே ஜைகோமார்பிக் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும். இல்லைன்னா இப்படியும் கூட சிம்பிள் வந்து இப்போ இந்த மாதிரி சிம்பிள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆர் இந்த மாதிரி சிம்பிள் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆக்டினோமார்பிக் ஜைகோமார்பிக் சிம்பிளை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி ஹைப்போகைனஸ், அடுத்தது ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி பெரிகைனஸ், இன்ஃபீரியர் ஓவரி எபிகைனஸ். ஓகேங்களா? இங்கே சுப்பீரியர் ஓவரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபீரியர் ஓவரி அண்ட் சுப்பீரியர் ஓவரி. அப்படி சுப்பீரியர் ஓவரினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சுப்பீரியர் ஓவரி அப்படின்னாக்க இங்கே பிலோ த ரீஜன் வந்து என்ன சொல்லுவாங்க, தலாமஸ் ரீஜன்ஸ். ஓகேங்களா? எபோவ் த ரீஜனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனீஷியம் இருக்குது, கைனீஷியம் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ரீஷியம் இருக்குது, பெட்டல் ரீஜன் இருக்குது. ஓகேங்களா? அப்போ தலாமஸ்க்கு மேலே வந்து எதெல்லாம் இருக்குது, கைனீஷியம்ஸ், ஆண்ட்ரீஷியம்ஸ், பெட்டல் இருக்கிறதுனால இது பேர் என்ன சொல்லுவாங்க, சுப்பீரியர் ஓவரி ஹைப்போகைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு சிம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனீஷியம்ஸ், கீழே வந்து தலாமஸ், மேலே வந்து கைனீஷியம் இருக்குது. இதுதான் சிம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரினா பாதி வந்து கைனீஷியத்தில் இருக்குது, பாதி வந்து தலாமஸ் ரீஜனில் இருக்குது. இங்கே பாருங்கள், தலாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, சென்டர் இன் பொசிஷன் வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கைனீஷியமும் சென்டர் இன் பொசிஷனில் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து பாதி பாதியாக இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரிக்கான சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? அடுத்தது இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் ஓவரினா இங்கே பாருங்க, தலாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைனீஷியம் இங்கே இருக்கு, தலாமஸ் ரீஜன் வந்து மேலே எபோவ் த பொசிஷன்ஸில் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ கைனீஷியம்ஸ் கீழேயும் மேலே வந்து தலாமஸ் ரீஜன் இருக்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஃபீரியர் ஓவரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது சுப்பீரியர் ஓவரி, ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அண்டு இன்ஃபீரியர் ஓவரி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக் அண்டு ஜைகோமார்பிக். இப்போ ஆக்டினோமார்பிக் சிம்பிள் அப்படின்னாக்க ஒரு ஃப்ளார் இருக்குன்னா, ஒரு ஃப்ளார் இப்போ நார்மலாக ஒரு ஃப்ளார் டைகாட்டிலன் பிளான்ட் வந்து ஒரு ஃப்ளார் இருக்குன்னா அதை வந்து எப்படி டிவைட் பண்ண முடியும் அப்படின்னாக்க டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ். அது வந்து டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜைகோமார்பிக். ஓகேங்களா? ரேடியல் ஈக்குவல் ஹாஃப்ஸ் அப்படிங்கிறது ஆக்டினோமார்பிக். ரேடியல் ஈக்குவல் ஹாஃப்ஸ். இப்போ ரேடியலாக பகுதியாக வந்து பிரிக்கிறது. ஓகேங்களா? இப்போ ரேடியல் ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கிறது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டினோமார்பிக். இதுவே ஜைகோமார்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜைகோமார்பிக் ஃப்ளாரில் இந்த மாதிரி தான் ஜைகோமார்பிக் ஃப்ளார் இருக்கும். அதை வந்து டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கிறது. டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜைகோமார்பிக். ஓகேங்களா?
அப்போ ஆக்டினோமார்பிக் சிம்பிள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் கொடுப்போம், ஜைகோமார்பிக் சிம்பிள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் அல்லது இந்த மாதிரி சிம்பிளும் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷின்ஸில் வாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் வந்து ஸ்டாண்ட் ஃபார் ஜைகோமார்பிக் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஜைகோமார்பிக் நேச்சர் கிடையாது. அதே மாதிரி இன்ஃபீரியர் ஓவரின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சுப்பீரியர் ஓவரி. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட். இப்போ கீழே ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக் சிம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுப்பீரியர் ஓவரி தான் இது கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். அப்போ ஆன்சர் இஸ் 4 தான் வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் ப்ரொடியூஸ்டு பை ஈஸ்ட். இங்கே ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஒன் ஆஃப் த யூனிசெல்லுலார் ஃபங்கை. ஒன் ஆஃப் த சாக்ரோமைசிஸ் சர்வீசியேன்னு சொல்லுவோம். சாக்ரோமைசிஸ் சர்வீசியே இதான் வந்து ஈஸ்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஈஸ்ட் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்க ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதில் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். 2 இதாக பிரிக்கலாம். இப்போ நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா லோ லெவல் ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட். டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹாலிக் கண்டென்ட். இங்கே நான் டிஸ்டில்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்க சக்கே, பீர், ஒயின் இதெல்லாமே வந்து நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் வரும். டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கி, பிராண்டி அண்டு ரம் இதெல்லாமே வந்து ஆல்கஹாலிக் பீவரேஜஸில் வரும். ஓகேங்களா? இதில் சரியான பதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, given below are 2 statements, one is labeled as assertion reason வந்து கொடுத்துருக்காங்க. assertion பார்த்தீங்கன்னா both wind and water pollinated flowers are not very colorful and do not produce the nectar. இப்போ wind and water பார்த்தீங்கன்னா அது வந்து கலர்ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ணாது, அதே மாதிரி நெக்டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. எதில் வந்து நெக்டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாக்க எண்டமோஃபிலஸில் தான் இது வந்து இருக்கும். அடுத்த ரீசன் வந்து the flowers produce enormous amount of pollen grains in wind and water pollinated flowers ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் assertion ரீசனை பற்றி பார்ப்போம். assertion என்ன கொடுத்துருக்காங்க, wind and water pollinated flowers are not very colorful. அப்போ கலர்ஃபுல் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் பாலினேஷன்ஸ். இன்செக்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்க, எண்டமோஃபிலஸ். எண்டமோஃபிலஸ் தான் வந்து இன்செக்ட் பாலினேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கலர். இப்போ வந்து எல்லா ஃப்ளவரும் ஏன் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அட்ராக்ட் த பாலினேட்டர். அதாவது பாலினேட்டர்னு சொல்லக்கூடிய இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஓகேங்களா? டு அட்ராக்ட் பாலினேட்டர். ஓகேங்களா? அப்போ இங்கே wind and water pollinated flowers are not colorful. அப்போ கலர்ஃபுல் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே நெக்டாரும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ எங்கே மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணோம், இன்செக்டில் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ விண்டு பாலினேஷன் என்ன சொல்லுவாங்க, விண்டு வந்து அனிமோஃபிலஸ். மோஸ்ட்லி விண்டு பாலினேஷன் எந்த பிளான்ட்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்க ஜிம்னோஸ்போமிக் பிளான்ட்ஸில் வந்து அதிகமாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வாட்டர் பாலினேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் வந்து ஹைட்ரோஃபிலஸ். ஓகேங்களா? ஹைட்ரோஃபிலஸ் நேச்சர். ஓகேங்களா? வாட்டர் பாலினேஷன் ஆஞ்சியோஸ்போமிக் பிளான்ட்ஸ்லாம் நம்ம சம் அதர் ஆஞ்சியோஸ்போமிக் பிளான்ட்ஸ்லாம் இது ஹைட்ரோஃபிலஸ் நேச்சர் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ரீசன் பார்த்தீங்கன்னா
The flowers are produce enormous amount of pollen grains in wind and water pollinated flower. இப்போ வந்து enormous amount of pollen grains வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ மைக்ரோஸ்பர் மதர் செல்லேருந்து அதுலேருந்து தான் வந்து போலன் கிரைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேஷன். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். போத் ஏ அண்டு ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. The answer is first options. Next question பார்த்தீங்கன்னா which one of the following is an example of XI2 கன்சர்வேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ் வந்து ஒரு கன்சர்வேஷன்னா பாதுகாக்கிறது. இப்போ பிளான்ட்டோ ஒரு அனிமலை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்டு கன்சர்வேஷன்ஸ் அண்ட் XI2 கன்சர்வேஷன் அப்படி சொல்லுவாங்க. இன்சைட்டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இன்விட்ரோ கல்டிவேஷன் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நேஷ்னல் பார்க்காக இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் சொல்லலாம். அதே மாதிரி டெரஸ்ட்ரியல் அண்ட் மெரைன் ஆர்கனிசம் சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி XI2 கன்சர்வேஷன்ஸ் அப்போ நேச்சுரலாக இருக்கக்கூடியது, அதுதான் என்ன சொல்லுவாங்க XI2 கன்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், ஜுவாலஜிக்கல் கார்டன்லாம் இருக்கும், சீட் பேங்கு, ஓகேங்களா? இப்போ ஹோம் கார்டன், இதெல்லாமே நேச்சுரலாக இருக்கிறது. அப்போ இங்கே கேட்டிருக்கிறது கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா XI2 கன்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. XI2 கன்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிறது வந்து ஜூ அண்டு பொட்டானிக்கல் கார்டன். இதில் நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ப்ரொடெக்டட் ஏரியா, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்சைட்டு கன்சர்வேஷன்ஸ். இப்போ ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகேரியோட்டிக் ரைபோசோம்ஸ், ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸ் ஆர் 70s ஆர் 80s அண்டு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவதுல ஈச் ரைபோசோம் ஹேஸ் 2 சப்யூனிட். இப்போ ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் 2 சப்யூனிட் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா த 2 சப்யூனிட்ஸ் ஆஃப் 80s ரைபோசோம்ஸ் ஆர் 60s அண்ட் 40s, while that 70s பார்த்தீங்கன்னா 50s 30s வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் இருக்கக்கூடியது த 2 சப்யூனிட்ஸ் ஆஃப் 80s ரைபோசோம்ஸ் ஆர் 60s அண்ட் 20s அண்ட் தட் 70s ஆர் 50s அண்ட் 20sன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 சப்யூனிட்ல வந்து 60s 20s இருக்கும், இது வந்து ராங்காக இருக்குது. அடுத்தது 70s ஆர் 50s அண்ட் 20s வந்து இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது 2 சப்யூனிட் 80s ரைபோசோம்ஸ் ஆர் 60s அண்ட் 30s. அடுத்தது 60s 30sங்கிறது ராங். 70s பார்த்தீங்கன்னா 50s 30sன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து அப்போ ஒன்று வந்து ராங்காக இருக்குது. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது. இப்போ கீழே உள்ள பிக்சர் வந்து பார்த்துடலாம். இப்போ ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். இதில் ரைபோசோம் வந்து லார்ஜர் சப்யூனிட் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட். இப்போ ரைபோசோம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்ஸில், இப்போ ப்ரோகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 70s ரைபோசோம் வந்து இருக்கும். இதுவே யூகேரியோட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூகேரியோட்ஸில் 80s ரைபோசோம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ 70s ரைபோசோமை பொறுத்த வரைக்கும் இதில் 50s 30s 2 சப்யூனிட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? இதுவே யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் 60s 40s ரைபோசோமாக பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்க 2 சப்யூனிட், ஒன்று லார்ஜ் சப்யூனிட், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சப்யூனிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூகேரியோட்டில் லார்ஜ் சப்யூனிட் ஆஸ் வெல் அஸ் ஸ்மாலர் சப்யூனிட். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிரிக்கிறாங்க. 60s பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28s 5.8s, ஓகேங்களா, 5s பிரிக்கலாம். ஓகேங்களா? 40s பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40sம் பார்த்தீங்கன்னா 18s. ஓகே, இது வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரோகேரியோட்டில் யூகேரியோட்டில் வந்து எப்படி சப்யூனிட் இருக்குது? அப்போ யூகேரியோட்டிக் ரைபோசோம், ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 70s ஆர் 80s. ஓகேங்களா? இப்போ யூகேரியோட்டிக் ரைபோசோம் வந்து என்னது 80s ரைபோசோம்ஸ் அண்ட் ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸ் வந்து என்னது 70s ரைபோசோம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 சப்யூனிட் 80s ரைபோசோம் 60s அண்ட் 40s. அவங்க ஏற்கனவே சொன்ன 60s 40s இருக்குது. அதே மாதிரி
40s ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா 70s பொறுத்த வரைக்கும் 50s 30s 50s 30s இருக்கு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சப்யூனிட் ஆஃப் 80s ரைபோசோம் 60s 40s while that 70s பார்த்தீங்கன்னா 50s 30s. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60s 20s வந்து இருக்காது 80sல. அதே மாதிரி 70s ரைபோசோமில் பொறுத்த வரைக்கும் 50s 20s வந்து இருக்காது. இங்கே பாருங்க இல வந்து பார்த்தீங்கன்னா 8s ரைபோசோம் 60s 30s கொடுத்துருக்காங்க. ஆனால் 60s 40s தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இஸ் ஏ தான் வந்து சரியான பதில். Next question பார்த்தீங்கன்னா given below are two statements. Statement 1, in the RNA world, RNA is considered as the first genetic material evolved to carry out the essential life process. இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா RNA தான் இருக்கும். RNA act as a genetic material and also act as catalyst for some important biochemical reactions in living systems. Being reactive, RNA is unstable. RNA வந்து அப்படியே இருக்கும், மாறாமல் இருக்கும். இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் 1ல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து டிஎன்ஏ எவால்வ்டு ஃப்ரம் ஆர்என்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏக்கு வரும்போது அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. இட் இஸ் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ராண்ட் பீயிங் த காம்ப்ளிமெண்ட்ரி ரெசிஸ்டன்ட் சேஞ்ச் பை எவால்விங் ரிப்பேரிங் மெக்கானிசம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்பேரிங் மெக்கானிசமும் இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ என்ன சொல்லுவோம்? டிஎன்ஏ ஒன் ஆஃப் த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டு கேரி த இன்ஃபர்மேஷன்ஸ், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து கேரி பண்ணும். அதை கேரி பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக ஆர்என்ஏக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ மூலமாக தான் ஆர்என்ஏக்கு போகும். ஓகேங்களா? அந்த ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ மூலமாக ஆர்என்ஏக்கு போய் ஆர்என்ஏ தான் என்ன செய்யுது? சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனாக சிந்தசிஸ் பண்ணும். இந்த ப்ரோட்டீனாக சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. ஓகேங்களா? ஆர்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ இதுதான் வந்து ஆர்என்ஏ மூலமாக தான் வந்து என்னாவது ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுது. அப்போ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ போகிறது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லுவோம். ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் போகிறது என்ன சொல்லுவாங்க? டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? டிஎன்ஏ ஆஸ் ஏ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு போகுது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா? இப்போ ஆர்என்ஏ தான் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுனால இது ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அதே மாதிரி கேட்டலிஸ்ட் ஃபார்ம், இது வந்து பயோ கேட்டலிஸ்ட். அப்போ இமிடியேட் ஃபார்ம் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து மாறாமல் இருக்குது, அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது எவால்வ்டு ஃப்ரம் ஆர்என்ஏ. இப்போ ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ எவால்வ்டு ஃப்ரம் ஆர்என்ஏ, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏக்கு நோக்கி போகுது. அது வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொண்டு போகுது. காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸாக போகுது. அதாவது பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ தான். ஓகேங்களா? அப்போ ஏதாவது ஒரு ரிப்பேரிங் மெக்கானிசம், அதாவது சரி பண்ணுறதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ தான் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் பிசிஆர் ஆம்பிளிஃபைட் டிஎன்ஏ ஃபாலோயிங் த ஈக்குவேஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் பிசிஆர் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலா பிசிஆர் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2n. இப்போ வந்து நம்பர் ஆஃப் மல்டிபிள் காப்பீஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் நம்பர் ஆஃப் பிசிஆர் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். எத்தனை பிசிஆர் சைக்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இதுதான் வந்து பிசிஆர் செயினுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? 2n. இப்போ நம்பர் ஆஃப் பிசிஆர் சைக்கிள், இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு ஹீட் பண்ணோன்னே என்னாவது? இது வந்து என்னாவது? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறுது. ஓகேங்களா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ.
ஓகேங்களா? அப்போ இங்கே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாறின பிறகு இங்கே ஒரு ப்ரைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் ப்ளஸ் டாக் பாலிமரேஸ். ஓகேங்களா? அது ஹெல்ப் பண்ணி இந்த ப்ரைமர் வந்து என்ன ஆகுது, இந்த ப்ரைமர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஎன்ஏவா 5' to 3' டிஎன்ஏவா, அதே மாதிரி 5' to 3' டைரக்ஷன்ஸ், இந்த கம்ப்ளீட்டாக டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த டிஎன்ஏ 30 சைக்கிள்ஸ் 30 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையிங் டிஎன்ஏ டிஎன்ஏ நம்பர் ஆஃப் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? 1 பில்லியன் மல்டிபிள் காப்பீஸ். இப்போ இங்கே பிசிஆர் ஆம்பிளிஃபை டிஎன்ஏ ஃபாலோவிங், இங்கே 2n அப்படிங்கிறது டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கிறது 2. இது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், பிசிஆர் சைக்கிள்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 சைக்கிள்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ 30 சைக்கிள்ஸ், இப்போ 30 சைக்கிளில் 2^30. ஓகேங்களா? 30 காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் 2n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பிசிஆர் சைக்கிள்ஸ். இதுதான் வந்து சரியான பதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த காம்ப்ளெக்ஸ் 2 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இஸ் ஆல்சோ நோன் அஸ். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் வந்து நடக்கக்கூடியது தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வந்து நடக்கும். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்க ஏடிபி, அந்த ஏடிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் வந்து பவர் ஹவுசஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்டு காம்ப்ளெக்ஸ் 2ல், இப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் 2ங்கிறது இங்கே இருக்குது. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் 2ங்கிறது இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, FADH2 FADஆ ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதாவது சக்சினேட் டு ஃபியூமரேட்டாக மாறுது. சக்சினேட் கன்வெர்டட் இன்டு ஃபியூமரேட். ஓகேங்களா? சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட்டாக மாறுது. அந்த ஃபியூமரேட்டாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்சினேட் டீஹைட்ரோஜீனேஸ். இந்த என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. சக்சினேட் டீஹைட்ரோஜீனேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் தான் இன்வால்வ் ஆனதுனால அதுதான் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட்டாக மாறுது. இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் 2ல் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் 2ல் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து என்ன சொல்லுவாங்க, சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். இதுலேருந்து சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட்டாக மாறும்போது அந்த என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, given below are two statements, statement 1 and statement 2 கொடுத்துருக்காங்க. in ecosystem there is unidirectional flow of energy of sun from producer of consumer. இப்போ யூனிடைரக்ஷனலாக போயிட்டு இருக்கும் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2ல் ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ வந்து ஈகோசிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கும் அப்படின்னாக்க யூனிடைரக்ஷனில் போயிட்டுருக்கும். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து அதுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸை வந்து எது எடுத்துக்கும் அப்படின்னாக்கா ப்ரொடியூசர் வந்து எடுத்துக்கும். ப்ரொடியூசருங்கிறது என்னது, பிளான்ட். ஓகேங்களா? அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க, கன்சியூமர், ப்ரைமரி கன்சியூமர். ஓகேங்களா? ப்ரைமரி கன்சியூமர். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஹெர்பியோர்ஸ்னு சொல்லுவோம். ஹெர்பியோர்ஸ்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டீர். ஓகேங்களா? அதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் லயன் சொல்லலாம். அப்போ இதனுடைய டைரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும். யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, யூனிடைரக்ஷனல். அப்போ எனர்ஜி ஃப்ரம் சன்லைட்லேருந்து அது வந்து ப்ரொடியூசராக இருக்குது, 10,000 கிலோ கேலரிஸாக இருக்குது. ஹீட் லாஸ் ஆனோன்னே
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் வந்து கன்சியூம் பண்ணுது. அதோடைய ப்ரைமரி கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்குது பார்த்தீங்கன்னா 1000 கிலோ கேலரிஸ். ஓகேங்களா? அப்போ எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், யூனிடைரக்ஷனல் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 10% தான் வந்து அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். 10% தான் வந்து அது கன்சியூம் பண்ணும். ரிமைனிங் உள்ளது எல்லாமே எனர்ஜி வந்து லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ecosystems are accepted from second law of thermodynamics. இப்போ தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எனர்ஜி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகுமானா வந்து ஃப்ளோ ஆகாது, அப்படியே கன்சியூம் பண்ணும். அப்போ 10,000 கிலோ கேலரிஸ் அப்படியே கன்சியூம் பண்ணி ப்ரைமரி கன்சியூமர் எடுத்துக்குமானா எடுத்துக்காது, அங்கே எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இங்கே வந்து எக்ஸப்டட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? அங்கே வந்து செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் அங்கே இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? அப்போ எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது அது லாஸ் ஆகும். லாஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து எனர்ஜி வந்து இனி டைரக்ஷனில் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து ஃபுல்லாக ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடியது. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ருபிஸ்கோ இஸ் ட்ரூ. இப்போ ருபிஸ்கோ அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா C3 சைக்கிள் C4 சைக்கிளில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கார்பாக்சிலேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3 சைக்கிள். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்ஸ் இப்போ நைட் டைமில் வந்து ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ என்சைம்ஸ், ருபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அண்ட் கார்பாக்சிலேஸ். ஓகேங்களா? ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் தான். ஓகேங்களா? ருபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ். அப்போ C3 சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் என்ன செய்யும், ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது நைட் டைமில் வந்து என்ன செய்யுது, ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ், ருபிஸ்கோ என்சைம்ஸ். அதுதான் என்ன சொல்லுவாங்க, கால்வின் சைக்கிள். ஓகேங்களா? அதே மாதிரி C4 சைக்கிள், C4 சைக்கிளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹச் ஸ்லாக் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. C4 சைக்கிள் ஹச் ஸ்லாக் பாத்வேன்னு சொல்லுவோம். இங்கே ஹச் ஸ்லாக் பாத்வே பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீசோஃபில் செல்ஸ் அண்ட் பண்டில் ஷீத், ரெண்டு இடத்துலையும் நடக்கும். இப்போ மீசோஃபில் செல்ஸ் வந்து இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்தோடனே ருபிஸ்கோவுக்கு வந்து மாறாது. எங்கே போய் மாறும் அப்படின்னாக்க பண்டில் ஷீத்தில் தான் வந்து ருபிஸ்கோ என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ருபிஸ்கோ என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டார்ச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஆனால் இங்கே மீசோஃபில் செல்ஸில் வந்து என்னது பிஇபி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஸ்போயினால் பைருவேட். அந்த பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? இது வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ருபிஸ்கோ ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே C3 சைக்கிளில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மீசோஃபில் செல்ஸில் என்ன இருக்கும், ருபிஸ்கோங்கிற இந்த என்சைம் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டார்ச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ரெண்டுமே வந்து என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்ஸ். இப்போ நைட் டைமில் வந்து டார்க் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ என்சைம் மூலமாக எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டார்ச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இது வந்து கார்பாக்சிலேஷன் ஆஃப் ருபிஸ்கோ, RUBB. இங்கே என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி இன் தி டார்க். இது வந்து டார்க் மட்டும் இல்லை, டே டைமும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ டே டைம்லையும் அந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். அப்போ டார்க் ரியாக்ஷன் மட்டும் கிடையாது, டே டைம்லையும் அந்த ஆக்சிஜனேஸாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இட் ஹேஸ் ஹையர் அஃபினிட்டி ஆஃப் ஆக்சிஜன் தென் கார்பன் டை ஆக்சைட்ஸ். ஓகேங்களா? அதிகமாக வந்து
ஆக்சைடு மட்டும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கூடியதாக இருக்கும். அடுத்து இட் இஸ் என்சைம்ஸ் இன்வால்வ் த ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். இங்கே வந்து ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS2 இந்த நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம். அதில் தான் வந்து ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம். அதில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். அங்கெல்லாம் ருபிஸ்கோ இருக்காது. அப்போ இட் கேட்டலைஸ் த கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBB, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்லேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருபிஸ்கோ என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி PGA G3Pன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3-பாஸ்பேட். ஓகேங்களா? கிளைகாசலிக் 3-பாஸ்பேட் அப்படி சொல்லுவோம். அந்த இந்த கிளைகாசலிக் 3-பாஸ்பேட்லேருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. G3P ஆர் PGAன்னு சொல்லுவாங்க, பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ஸ். இந்த ருபிஸ்கோ RUBBலேருந்து தான் PGA வந்து ஃபார்ம் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ் ருபிஸ்கோ. இந்த ருபிஸ்கோலேருந்து தான் அந்த சைக்கிள் ஃபார்ம் பண்ணி 3 டைம்ஸ் அது வந்து சைக்கிளில் வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதில் வந்து சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBB. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். இதில் பிளான் growth பற்றி உள்ள ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தினோகார்பி கேன் பி இன்டியூஸ்டு பை ஆக்சின்ஸ். பார்த்தினோகார்பி ஃப்ரூட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரூட் ஃபார்மிங் வித்தவுட் சீட்ஸ், அதுதான் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான் growth ரெகுலேட்டர் கேன் பி இன்வால்வ் இன் ப்ரொமோஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஹிபிஷன்ஸ் ஆஃப் growth. இப்போ இன்வால்வ் த ப்ரொமோஷன் ஆஃப் இன்ஹிபிட்டரி. இப்போ பிளான் growthல பொறுத்த வரைக்கும் இன்ஹிபிட்டார், ஓகேங்களா? அட் த டைம் அதே மாதிரி அடுத்தது ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான் growth ரெகுலேட்டர், பிளான் growth இன்ஹிபிட்டார். பிளான் growth ரெகுலேட்டர் கேன் பி இன்வால்வ் ப்ரொமோஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஹிபிஷன்ஸ் ஆஃப் growth. இப்போ ரெகுலேட்டரோட எது இன்ஹிபிட்டாரும் சேர்ந்து இருக்கும். இப்போ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் இருக்கும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின், ஜிப்ரலின், ஓகேங்களா? அடுத்தது சைட்டோகைனின். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஹிபிஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கும், எத்திலின் இருக்கும், அதே மாதிரி ஆப்சிசிக் ஆசிட். அப்போ இதோட இது இன்வால்வ் ஆகியிருக்கும். டிடிஃபரன்ஷியேஷன் இஸ் ஏ ப்ரீரிக்விசைட் ஃபார் ரீடிஃபரன்ஷியேஷன்ஸ். டிடிஃபரன்ஷியேஷன்லேருந்து ரீடிஃபரன்ஷியேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து ஒரு கேலஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா டிஷ்யூ கல்ச்சரில் கேலஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவோம். அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் டிஃப்ரென்ஷியேஷன். அதில் வந்து ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறது, அது வந்து என்ன சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவோம். அது மெச்சூர் ஆகிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீடிஃபரன்ஷியேஷன்ஸ். இது வந்து பிளான் growth டெவலப்மெண்ட்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்சிசிக் ஆசிட்ஸ் இஸ் ஏ பிளான் growth ப்ரொமோட்டர். இது பிளான் growth ப்ரொமோட்டர் கிடையாது, இன்ஹிபிட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை. அடுத்தது ஏபிக்கல் டாமினன்ஸ் ப்ரொமோட் த growth ஆஃப் லேட்ரல் பட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்ரல் பட் வராது, ஏபிக்கல் பட் தான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு. ரிமைனிங் உள்ளது பார்த்தினோகார்பி கேன் பி இன்டியூஸ்டு பை ஆக்சின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A, B அண்ட் C தான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா who proposed that the genetic code for amino acids should be made up 3 nucleotides. இப்போ 3 nucleotide அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64 கோடான் இருக்கும். ஓகேங்களா? 64 கோடானில் 61 கோடான் வந்து பார்த்தீங்கன்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணும், 20 அமினோ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ரிமைனிங் 3, அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடான் வந்து ஸ்டாப் கோடான்னு சொல்லுவோம்.
ஸ்டாப் கோடான். பார்த்தீங்கன்னா UAA, UGA, UAG இது எல்லாமே ஸ்டாப் கோடான். அதாவது 20 அமினோ ஆசிட் வந்த பிறகு நிப்பாட்டுற கோடான் தான் ஸ்டாப் கோடான். இதுவே ஸ்டார்ட் கோடான்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் கோடான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AUG இது வந்து ஸ்டார்ட் கோடானாகவும் இருக்குது, ஒரு அமினோ ஆசிடாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுது, மெத்தியோனினா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இங்கே 3 நியூக்ளியோடைட் பேஸ்ன்னு சொல்லுவோம். 3 நியூக்ளியோடைட் பேஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா AUG இருக்கும். இப்போ அடினைன், யுராசில், குவானைன் 3 நியூக்ளியோடைடு இருக்கும். ஒவ்வொரு அமினோ ஆசிட்லையும் 3 கோடான் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து 64 கோடானை வந்து 20 அமினோ ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கேமோங்கிறவர் தான் இது சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கிரிக்ஸ். இது வந்து வாட்சன் அண்ட் கிரிக் டபுள் ஹெலிக்ஸ் மாடல், டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. ஓகேங்களா? DNA ஆஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல், அதில் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA அப்படி சொல்லுவோம். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வந்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக். ஓகேங்களா? அதில் வந்து நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனஸ் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அடினைன் பேர் வித் தைமின், குவானைன் பேர் வித் சைட்டோசின்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் DNAன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நைட்ரஜனஸ் பேஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும், அடுத்தது பாஸ்பேட், இது எல்லாத்தையும் கொண்டிருக்கிறது தான் வந்து DNA. இதை சொன்னது யார் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கிரிக். அடுத்தது ஜாக் மோனட் அப்படிங்கிறவர் வந்து லாக் ஒபேரான் கான்செப்ட். லாக் ஒபேரான் அப்படிங்கிறது லாக்டோஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? லாக்டோஸ் இப்போ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சில ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் ஈகோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாக்க லாக்டோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்லேஷனில் வந்து ப்ரோட்டீன் பதிலாக லாக்டோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அண்டு மோனட், லாக் ஒபேரான் கான்செப்ட். அடுத்தது ஃப்ராங்க்லின் ஸ்டால். இந்த ஃப்ராங்க்லின் ஸ்டால் மிசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவோம். செமி கன்சர்வேட்டிவ் மாடல் அதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிசல்சன் ஸ்டால். ஓகேங்களா? செமி கன்சர்வேட்டிவ் மாடல் வந்து கொண்டு வந்தவர் வந்து மிசல்சன் ஸ்டாலுங்கிறவர். இப்போ செமி கன்சர்வேட்டிவ் மாடல்னா டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகி நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொன்னார். அது எந்த ஆர்கனிசம் வச்சு பண்ணார் பார்த்தீங்கன்னா ஈகோலை ஆர்கனிசம் வச்சு பண்ணார். ஓகேங்களா? இதான் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மாடல். அப்போ அமினோ ஆசிட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் 3 நியூக்ளியோடைட். இப்போ நியூக்ளியோடைட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது நைட்ரஜனஸ் பேஸ், சுகர், ஓகேங்களா, பாஸ்பேட் இருக்கிறது தான் நியூக்ளியோடைட். ஓகேங்களா? அப்போ நியூக்ளியோடைட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன், யுராசில், குவானைன் இது ஒன் ஆஃப் த நியூக்ளியோடைட். இந்த மூணா சேர்ந்து தான் எதை உருவாக்கும் அப்படின்னாக்க அமினோ ஆசிடை உருவாக்கும். ஃபினைல் அலனைன், ட்ரிப்டோஃபேன், ஓகேங்களா, செரின், இந்த மாதிரி 20 அமினோ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணும். அதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கேமோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் த கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸ் தட் யூஸ்வலி கேட்டலைஸ் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து G + S = S + S ஜின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ங்கிறது குரூப் அதர் தென் ஹைட்ரஜன்ஸ், SA அப்படிங்கிறது சப்ஸ்ட்ரேட், அடுத்தது பார்த்தீங்கன்னா S அப்படிங்கிறது அனதர் சப்ஸ்ட்ரேட். இங்கே இதுலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ஒவ்வொரு என்சைமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலேஸ், வாட்டரில் வந்து கரையக்கூடியதாக இருக்கிறது ஹைட்ரோலேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டியேஸ், ஓகேங்களா, அதே மாதிரி லிப்பேஸ், இந்த மாதிரிலாம் வாட்டரில் கரையக்கூடிய என்சைம் தான் ஹைட்ரோலேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது லையேஸுங்கிறது டீக்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிளீவ் வேரியஸ் பாண்ட். இப்போ லைசிஸ் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க
லைஸ் இது வந்து ஹைட்ரோலைசிஸாக இருக்கலாம், ஆக்சிடேஷனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஆக்சிஜன் கனடாகவும் இருக்கலாம், இல்லை வாட்டர் கனடாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, லையேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது டிரான்ஸ்ஃபரேஸ். டிரான்ஸ்ஃபரேஸ்னா மெத்தில் குரூப்பாகவும் இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மெத்தில் ஆர் பாஸ்பேட் குரூப்ஸாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்ஃபரேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து இங்கே மாறுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மெத்தில் குரூப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பாஸ்பேட் குரூப்பாகவும் என்ன ஆகுது, அது வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதுதான் வந்து இந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஎன்ஏ லிக்கேஸ். டிஎன்ஏ லிக்கேஸ் அப்படிங்கிறது ஃபியூஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். லிக்கேஸ் அப்படிங்கிறது ஃபியூஸ் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்கேஸ். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க பிளாஸ்மிட்ஸ் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய டு கட் டிஎன்ஏ, அதை வந்து டிஎன்ஏ வந்து கட் பண்ணக்கூடிய ஹெல்ப் கூடிய டிஎன்ஏ தான் அது என்ன சொல்லுவோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அதை வேற ஒரு ஃபாரின் டிஎன்ஏலேருந்து எடுத்து வெக்டார் டிஎன்ஏல வந்து ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் தான் என்னன்னு சொல்லுவோம், டிஎன்ஏ லிக்கேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இதில் சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரேஸ். இதுதான் மெத்தில் குரூப் ஆர் பாஸ்பேட் குரூப்பாக என்ன ஆகுது, இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு which of the following are the post transcriptional events in an eukaryotic cells? இப்போ eukaryotic cells பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது? இப்போ யூகாரியோட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா 5' to 3' டைரக்ஷனில் இருக்கும். இங்கே யூகாரியோட் டிரான்ஸ்கிரிப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இங்கே வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, இங்கே எடுத்தோடனே ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து HNRNAலேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும், எம்ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ரீ எம்ஆர்என்ஏ டு சைட்டோபிளாசம்ஸ் ப்ரியர் டு ஸ்ப்ளைசிங், இது வந்து இந்த ஆப்ஷனில் வந்து கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான் அண்டு ஜாயினிங் ஆஃப் எக்ஸான். இன்ட்ரான் அண்டு எக்ஸான். இப்போ இங்கே இன்ட்ரான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரான் அப்படிங்கிறது இன்ட்ரப்ட், இது வந்து தடையாக இருக்குது. ஏதாவது ஜெனட்டிக் கோடு வந்து கோடிங் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரான். எக்ஸான் அப்படிங்கிறது எக்ஸிபிட் பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ இன்ட்ரான் வந்து தடையாக இருக்குது, எக்ஸான் போக விடாமல் தடுக்கிறது வந்து இன்ட்ரான் தான் வந்து காரணமாக இருக்குது. ஓகேங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும். அதுதான் வந்து ஸ்ப்ளைசோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, ஸ்ப்ளைசியோசோம்ஸ். அப்போ இன்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் ஸ்டாண்டாக ஆர்என்ஏ போய் ரீச் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் தான் என்ன சொன்னோம், ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு சொன்னோம். அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் ரீச் ஆகாமல் தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரான். அப்போ ஆப்ஷன் 2 வந்து ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான் அண்ட் ஜாயினிங் ஆஃப் எக்ஸான், இது கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் மெத்தில் குரூப் ஆஃப் 5' end ஆஃப் HNRNA. இந்த 5' எண்டில் தான் யூகாரியோட்டில் 5 to 3' எண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் 5' எண்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் 5-மெத்தில் கோனோசின் 3-பாஸ்பேட் இங்கே தான் இருக்கும். 5-மெத்தில் கோனோசின் 3-பாஸ்பேட் இதில் தான் வந்து ஃபியூஸ் ஆகும். இதில் இன்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண பிறகு அதில் ஃபியூஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனா மெத்தில் குரூப் ஆஃப் 5' end ஆஃப் HNRNA. அது வந்து HNRNA அப்படிங்கிறது ஹெட்டிரோ நியூக்ளியர் RNA அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டிரோ நியூக்ளியர் RNA. ஓகேங்களா, அடுத்தது அடிஷன் ஆஃப் அடினைன்ஸ் ரெசிடியூ 3' end ஆஃப் அடிஷன் ஆஃப் மெத்தில் குரூப், இது பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் அடினைன் ரெசிடியூ அட் த எண்ட் 3' end ஆஃப் HNRNA.
அப்போ அந்த ரெசிடியூ முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னவா முடியும் அப்படின்னாக்க 3' எண்டு 3' எண்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 5' எண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 3' எண்டு. இப்போ 3' எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா முடியுது? பாலிஏங்கிறது அடினைன். அந்த HNRNA வந்து முடியக்கூடியதாக இருக்குது. HNRNA முடிஞ்சோடனே இது என்னவா மாறிடும்? mRNAவா ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் பேரிங் ஆஃப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் RNA. காம்ப்ளிமெண்ட்ரி RNA அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்க DNA இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில், அதாவது இந்த இது சொல்லுவாங்கள்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலி நியூக்ளியோடைட் செயின் சொல்லுவாங்க. பாலி நியூக்ளியோடைட் செயின் அந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பேரிங் ஆஃப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி RNA பாலிநியூக்ளியோடைட் செயின் ஃபார்மேஷனில் தான் இது வந்து வரும். ஓகேங்களா? இப்போது இங்கே எதுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரான் ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான் அண்டு ஜாயினிங் ஆஃப் எக்ஸான். இது வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அது எக்ஸான் வந்து ஜாயின்ட் ஆகுது. இன்ட்ரானுங்கிறது இன்ட்ரப்ட் பண்ணுது, எக்ஸானுங்கிறது எக்ஸிபிட் பண்ணுது, அதாவது கோடிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதில் சப்போர்ட் பண்ணோன்னே மெத்தில் குரூப் ஆஃப் 5-மெத்தில் குவானோசின் 3-பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது, HNRNAல ஆட் ஆகுது. அதுதான் ஹெட்ரோநியூக்ளியர் RNAன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இது ரெண்டாவதாக இருக்கிறது. ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் அடினைன் ரெசிடியூ அட் த எண்ட் 3' எண்ட் ஆஃப் HNRNA. அப்போ அடினைன் இருக்கும், பாலியே அது வந்து அடினைன் இருக்கும், அதில் 3' எண்டில் வந்து HNRNA இமிடியேட்டாக என்ன ஃபார்ம் ஆகும்? mRNAவா அது வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு 3 தான் வந்து சரியான பதில். ஏபி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா BCD இங்கே இருக்கு பாருங்க, BCD தான் வந்து சரியான பதில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.